ஏன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலம் உள்ளதா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல் வெப்பனா இருக்குது. நீங்க எத்தனை முறை ஊக்கமாய் ஜெபம் பண்ணியிருப்பீங்க உங்க வாழ்நாளில்? அந்த ஊக்கமான வேண்டுதல் ரொம்ப பவர்ஃபுல். அது பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்களுடைய உச்சகட்டமான ஜெபம். அது தவிர்க்க முடியாமல் போகிற அந்த காலகட்டத்தில் ஏறெடுக்கிற அந்த ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றா பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தா. 3.5 வருஷம் பனியும் இல்லை, மழையும் இல்லை. மழை இல்லைங்கிறது வேற, பனியை கூட ஸ்டாப் பண்ணாரு. ஏன் அப்படி அவரால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா, பர்சனலி தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் ஜெபித்த ஒரு மனிதன். அதனால தான் அவரால் பனியும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது, மழையும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. அல்லேலூயா. என கண்பானவர்களே, எலியா சகல அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக ஒரு சவால் விடுகிறான். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு தூர போகி பாகாலை வணங்கும்படி போயிருக்காங்க. அங்கே பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தி அவங்க சொல்கிறாங்க, அக்கினியினால் நாங்கள் வணங்குற இந்த பாகால் பதில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பாகாலுக்காக என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்தும்படி வச்சிருக்கிறாங்க. பலியை வெட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் பாடினார்கள், ஆடினார்கள், குதித்தார்கள், கத்தினார்கள், குத்தி கொண்டார்கள், கிழித்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. ஆனால் பாகால் இடத்திலிருந்து பதில் வரவில்லை. அல்லேலூயா. பாகால் இடத்திலிருந்து பதில் வரல. அதுக்கப்புறம் எலியா ஒரு தனி மனிதனாய் எழும்பி போனான். பலிபீடத்தை முதலாவது சரி செய்தான். பலிபீடத்தில் முதலாவது செப்பனிட்டான் என்று வசனம் சொல்லி சரி செய்தான். பலிபீடத்தை சரி செய்து காளையை வெட்டி வைத்தான். வெட்டி விறகு அடுக்கி மேலே தண்ணீரை ஊற்றினான். தண்ணீரை எல்லாம் ஊற்றிட்டு கர்த்தரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே அக்னியால் பதில் கொடுப்பீராக. அல்லேலூயா. அக்னி அப்படியாக வந்தது. தண்ணீர் முழுவதும் ஊறி போனாலும் அப்படியே பட்சித்ததாய் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஊக்கமான வேண்டுதலுக்கு நிச்சயமாக பதில் வரும். அல்லேலூயா. நிச்சயமாக பதில் வரும். எலியா என்பவன் அப்படிப்பட்ட பதிலை பெற்றவனாக இருக்கிறார். இவங்களாம் நமக்கு முன்மாதிரிகள். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு யாருன்னா முன்மாதிரிகள். இப்படியும் நடக்கும். அல்லேலூயா. விஞ்ஞான வளர்ச்சி நாட்கள் போக போக எப்படி நடக்கும்னா, தேவன் தேவையில்லை என்ற நிலைக்கு வரும். நான் சொல்ற புரியுதா? புரியலையா? இப்போ நான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் எங்கே போய் நிற்பேன்? ஹார்ட் டாக்டரே கிடையாது. எங்கே போய் நிற்பேன்? தேவனிடத்தில் போய் நிற்பேன். நீர் தான் எனக்கு செய்யணும், நீங்கள் என்னை விடுதலை ஆக்கணும்னு நிற்பேன், நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன். அப்போ நான் நிற்கும்போது எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ஹீல் பண்ணுவார். ஆனால் எனக்கு ஹார்ட் சர்ஜரி உடனே போயிட்டு நான் மாற்றிட்டு வரலான்னு சொன்னால் நான் போய் எங்கே நிற்க மாட்டேன். அதுதான் வசனம் சொல்லுகிறது. கடைசி மனுஷகுமார வருகிற கடைசி நாட்களிலே விசுவாசம் மறுதலிக்கப்படும். விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற நிலைக்கு வரும். இன்னைக்கு பாருங்களேன், இன்னும் நிறைய வளர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. கண் இப்போ கண் பார்வை இல்லாததுக்கு அதுக்கு ஒரு சிப் ரெடி பண்ணி கண் பார்வை என்ன பண்ணலாம், நார்மலாக பார்க்குற மாதிரி கலராக பார்க்குற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கான். இன்னும் என்ன பண்ணல, இன்னும் சரியான புழக்கத்துக்கு வரல. இப்போ பேரலைஸ் ஆகிடும், கை கால் விழுந்துருது. இப்போ கை கால் விழுனா அது இன்ஜெக்ஷன் பண்ணணும், அது பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் பேரலைஸ் ஆகிறதுக்கு சிப் ஒன்று வச்சுட்டா சரியாகிறதுக்கு ஆல்ரெடி அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ரிசர்ச்சில் இருக்குது. ஒரு ஆளுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைக்கு என்ன பண்ணி தான் இருக்குது, நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போது இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போது எங்கே போய் நிற்போம்? மருத்துவரால் முடியாதுன்னு போது எங்கே போய் நிற்போம்? கடவுள்கிட்ட போய் நிற்போம். ஆனால் எல்லாமே முடியும் என்று வரும்போது விசுவாசம் மறுதலிக்கப்படும், ஜபத்தை விட்டுருவோம்.
ஆனால் தேவனை சார்ந்து போகணும்னு சொன்னால், விசுவாசிக்கணும்னு சொன்னால், ஊக்கமான ஜெபம் வேணும்னா இங்கே திரும்பி பார்க்காம வசனத்தை பார்த்து தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கும்போது கர்த்தர் பதில் கொடுப்பார்.